Hi, hello people, welcome back to my channel Visualize with Winnie. ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனால் எனிவே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் பற்றி வந்துருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போய் இம்பார்ட்டண்ட் கேலண்டர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக என்னன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் டிஎன்பிஎஸ்சி அப்டேட் பற்றி தான் வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்கான கேலண்டரும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கான கேலண்டரும் சரி, யூபிஎஸ்சிக்கான கேலண்டரும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குரூப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பிடிஎஃபாக. அந்த குரூப்புக்கான லிங்க்கை கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லை கமெண்ட்லேயோ வந்து பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் வந்து செக் பண்ணிக்கலாம். பட் பேசிக்கலி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய சேஞ்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு தெரியும் குரூப் 4க்கு வந்து நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. குரூப் 1க்குமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி குரூப் 1லேயே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு எத்திக்ஸ் பேப்பர் வந்து நம்ம பார்த்தோம். புதுசாக மேக்ஸை எடுத்துகிட்டு எத்திக்ஸ் பேப்பர் வந்து மெயின்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அதுலேயும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு வந்து லிட்டரலாக தெரியல ஏன் அப்படி பண்ணாங்கன்னு. பட் எனிவே சேஞ்சு நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் மாதிரி தான். ஒரு ஜிஎஸ் பேப்பர், ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர், நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். குரூப் 2A மெயின்ஸில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவாக தான் இருக்கும். எப்போதுமே நம்ம எழுதுகிற தமிழ் பேப்பர். ஆனால் இன்னொரு செகண்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வைக்கிறாங்க. ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பிஹைண்ட் இட். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவில் ஜிஎஸும் சரி, ரீசனிங்கும் சரி, தமிழுமே சரி எழுதி பாஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கே வந்து போகிறீங்க. மறுபடியும் அதை வந்து ஏன் ஆப்ஜெக்டிவாக வைக்கணும் அப்படின்றது வந்து ஐ லிட்டரலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணுறது, விச் மீன்ஸ் ஒரே எக்ஸாமை டபுள் டைம் வைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்து இருந்தது. பட் எனிஹவ் அது பாசிட்டிவாக பார்த்தா பாசிட்டிவ், நெகட்டிவாக பார்த்தா நெகட்டிவ். பிகாஸ் நீங்கள் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, ஆனால் ப்ரிலிம்ஸ் வந்து பயங்கரமாக வந்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிட்டிவாக அமையும். இல்லை நீங்கள் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகும், பட் ஆன்சர் ரைட்டிங் வந்து நான் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஐ கேன் கோ, இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா இட் ஹேஸ் இட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பட் எனிவே நீங்கள் எது இருந்தாலுமே உங்களுக்கு ரெண்டு சைட்லையுமே வந்து சான்ஸ் இருக்குது. லைக் குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸு கொடுக்கலாம், குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஜெக்டிவ் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் இட். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன போஸ்ட் வந்து குரூப் 2A, அதுக்கப்புறம் என்ன குரூப் 2A அந்த மாதிரி இருந்த ஒரு பிடிஎஃப்யுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து யூபிஎஸ்சி அப்டேட்டுக்கு வருவோம். ஆல்ரெடி வந்து யூபிஎஸ்சி இந்த தடவை வந்து போஸ்ட்போன் ஆகிடுச்சு டியூ டு எலெக்ஷன்ஸ். June 16 எக்ஸாம் அது தெரியும். அது இல்லாமல் இப்போ வந்து 2025 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மேலே தான் வந்து நடக்க போகுது எக்ஸாம் 25th. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜனவரியில் வந்து வந்துடும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஐ மீன் இந்த வருஷம் யூபிஎஸ்சி கிடையாது, அடுத்த வருஷத்துக்கான ப்ரிலிம்ஸ் அப்டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷனுமே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் எனக்கு தெரிஞ்ச நிறைய காலேஜ் போகிறவங்க வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது அதுக்கான பிடிஎஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குரூப்பில் இருக்குது. அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் தி அப்டேட்ஸ் தட் ஐ ஹேவ் ஃபார் யூ. இது இல்லாமல் I hope you all are studying well. This is all that I want to share you today, and keep aspiring, keep preparing. Meet you in another video of mine. Until then, it's bye from Vinita.